26வது ஸ்லோகம். ஏவம் ஸ்வதேஹம் மஹதாம் மஹீயசா. ஏவம் ஸ்வதேஹம் மஹதாம் மஹீயசா முஹுஹு சம் ஆரோபிதம் அங்கம் ஆதராத். முஹுசமாரோபிதமங்கமாதராத் ஜிஹாசதி தச்சருஷா மனஸ்வினி. ஜிஹாசதி தச்சருஷா மனஸ்வினி ததார காத்ரேஷு அனில அக்னி தாரணாம். ददार गात्रेष्वनिलाग्निधारणाम्. एवं स्वदेहं महदां महीयसा मुहुस्समारोपितमङ्गमादरात् जिहासदि दच्चरुषा मनस्विनी ददार गात्रेष्वनिलाग्निधारणाम्. ഭഗവാൻ പരമശിവൻ തന്നോട് മனைவிய மடியில உட்கார வச்சு கொஞ்சுவர் அடிக்கடி. அப்படி தாலோலிக்கிற தன்னோட சரீரத்தை தகிப்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு பரமசிவ பத்னியா இருக்கிற சதீதேவி யோகாக்னிகளை இந்த மாதிரி தரிச்சுண்டா. ஸ்வதேகம் സ്വന്തം ശരീരത്തെ ഏവം അഷ്ടാംഗ യോഗം വഴി ജിഹാസതി ഉപേക്ഷിக்கிறதுக்கு ആശപ്പെട്ട സതീദേവി ദക്ഷരുഷா പിതാവാன ദക്ഷൻ கிட்ட இருக்கிற கோபம் காரணமாயிட்டு காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது, நெருப்பில்லாதக்கு புகை உண்டாகாது, நோய் இல்லாதக்கு நோயோடு லட்சணங்களும் உண்டாகாது. ദക്ഷൻ கிட்ட இருக்கிற கோபம் காரணமாயிட்டு சதீதேவி சரீரம் உபேட்சிக்கிறதுக்கு ஆசைப்பட்டா. தேவியோட சரீரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னு சொல்லப்படுறது? அங்கம் சம் ஆரோபிதம். தேவியோட சரீரத்தை பரமசிவன் தன்னோட மடியில நன்னா உட்கார வச்ச சரீரமாக்கும். அது ஆரோபிதம் அப்படின்னா உட்கார வைக்கப்பட்டது, சமாரோபிதம் அப்படின்னா நன்னா உட்கார வைக்கப்பட்டது. அடிக்கடி உட்கார வச்சுப்பார் தேவிய மடியில. மகதாம் சிரேஷ்டர்களிலேயே மகீயசாம் சிரேஷ்டனா இருக்கிற பரமசிவனால அவரோடு மடியில தன்னோட மனைவிய ஆதராது ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு தேவிய மடியில உட்கார வைப்பர் பரமசிவன். அப்படி இருக்கிற சிரேஷ்டமான சரீரத்தையாக்கும் தேவி இப்போ உபேட்சிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. முஹுஹு மறுபடியும் மறுபடியும் பாசத்தோடு கூடிட்டு பல தடவை மகாதேவன் அவரோட மடியில தேவிய உட்கார வச்சிருக்கார். குழந்தைகளை மடியில உட்கார வச்சு கொஞ்சரா மாதிரி தேவிய உட்கார வச்சு பரமசிவன் கொஞ்சுவர். சிரேஷ்டமான தேவியோட சரீரம் தேவி இப்ப வேண்டான்னு வைக்க போறா. தேவிக்கு அந்த சரீரத்தை வேண்டான்னு வைக்கிற அளவுக்கு கோபம் வந்திருக்கு. அந்த கோபம் தட்சன் கிட்ட வந்த கோபமாக்கும். அதனாலேயாக்கும் சரீரத்தையே உபேட்சிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டா தேவி. மனஸ்வினி ரொம்ப ரொம்ப தைரியவதியாயிருக்கிற தேவி. காத்ரேஷு தேவியோடு சரீர அவயவங்களில அனில அக்னி தாரணாம். அனில அப்படின்னா வாயுவேயும் அக்னி அக்னியேயும் தாரணாம்
വായുവേയും അഗ്നിയേയും സംബന്ധിച്ച് ദദാര ധരിച്ചിണ്ട. വായുവേയും അഗ്നിയേയും ശരീരത്തുക്കുള്ള നന്ന ഇഴുത്ത് ധരിച്ചിണ്ട ദേവി. വായുവേയും അഗ്നിയേയും ശരീരത്തുക്കുള്ള നന്ന പിടിച്ചു നിർത്തിണ്ട്. മനസ്സിல அனிலாக்னி தாரணை அப்படிங்கறத செஞ்சா. அனிலாக்னி தாரண வழி நன்னா தியானிச்சா அப்படின்னு அர்த்தம். அனிலன் சொன்னாக்கா காத்து, வாயு, அக்னி அப்படின்னாக்கா நெருப்பு. அப்போ தேவி மனசுக்குள்ள தாரண பண்ணினது என்னதாக்கும் அப்படின்னாக்கா വായുവേയും അഗ്നിയേയും ആക്കും. അനിലാഗ്നി ധാരണയാക്കും ദേവി ചെഞ്ചത്. നന്ന ധ്യാനിച്ച് ധാരണ പണിന ദേവി. ഇരുപത്തിയേഴാവത് ശ്ലോകം. ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ. അവിഘ്നമസ്തോ ശുഭമംഗളമസ്തോ. തതഃ സ്വഭർത്തുഃ ചരണ അംബുജ ആസവം. ചരണാംബുജ ആസവം. തദസ്വഭർത്തോശ്ചരണാംബുജാസവം ജഗദ്ഗുരോഃ ചിന്തയതി ന ച അപരം. ജഗദ്ഗുരോശ്ചിന്തയതി ന ചാപരം. ദദർശ ദേഹോ ഹതകൽമഷഃ സദീ സദ്യഃ പ്രജ്ജ്വാല സമാധിജം അഗ്നിന. ദദർശ ദേഹോ ഹതകൽമഷ സദീ സദ്യ പ്രജ്ജ്വാല സമാധിജാഗ്നിന. തദസ്വഭർത്തോശ്ചരണാംബുജാസവം ജഗദ്ഗുരോശ്ചിന്തയതി ന ചാപരം. ദദർശ ദേഹോ ഹതകൽമഷ സദീ സദ്യ പ്രജ്ജ്വാല സമാധിജാഗ്നിന. ஆதிபராசக்தியோடு திருவிளையாடலையாக்குமே நம்ம பார்க்கிறோம். இந்த பிரபஞ்ச மாதாவாயிருக்கிற சண்டிகாதேவியோடு திருவிளையாடலாக்கும் இந்த தட்சயாகம் வழி நம்ம பார்க்கிறோம். தட்சனோடு அகங்காரத்தோடு அந்த வீரியத்தால தட்சனுக்கு கண்ணு காணாம போயிடுத்து. அதனாலேயே சதீதேவியோடு கணவராயிருக்கிற பரமசிவனை ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரே. அப்படி இருக்கிற அப்பா கொடுத்த அந்த சரீரமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் தேவிக்கு வந்துடுத்து. அதனால தேவி தன்னோட சரீரத்தை வேண்டான்னு வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினதையாக்கும் நம்ம பார்த்தோம். இதெல்லாமே அம்பாளோடு திருவிளையாடலாக்குமே. ததஹா அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தோடு பிதாவும் தன்னோடு கணவருமான மகேஸ்வரனோடு பாதத்திலேந்து துளி துளியாயிட்டு சொட்டற அந்த அமிர்தத்தை தியானிச்சுண்டு സ്വന്തം ശരീരത്തെ സമാധിയിലേന്ത് ഉണ്ടാന അഗ്നിയിലെ അനില അഗ്നിധാരണയിലെ നന്ന ദേവി ദഹിപ്പിച്ചു കളഞ്ഞിട്ട. തതഹ അതുക്കപ്പുറം ജഗദ്ഗുരോഹോ മൂന്ന് ലോകത്തുക്കും பூமி, பூமிக்கு மேல 6 லோகம், பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகம், இப்படி இருக்கிற
ஈரேழு 14 லோகத்திலையும் சிரேஷ்டனா இருக்கிற, பிரபஞ்சத்தோடு குருவா இருக்கிற ஸ்வபர்த்துஹு சதீதேவியோடு சொந்தம் கணவரோடு சரண அம்புஜம் பாத கமலங்களிலேந்து தாரதாரையாயிட்டு ஒழுகிற ஆசவம் அந்த அமிர்த ரசத்தை ചിന്തയതി മനസ്സിൽ നന്നാ ധ്യാനിച്ചിണ്ട്. അപരം ചന വേറെ ഒന്നുമേ ദദർശ കാണാതക്കി ചിന്തിക്കാതക്കി ഹത കൽമഷഹ പാപങ്ങളെയെല്ലാം യോഗധാരണയാല് ഇല്ലാമ പണിന ഭഗവാനോട് அந்த സ്മരണയാല് എല്ലാ പാപങ്ങളെയും ഇല്ലാമ പണിന. ഇത്ര നേരം സതീദേവിക്ക് രജോ குண தமோ குணமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இப்ப இல்லாம பண்ணிட்டா தேவி. அப்படி இருக்கிற தூய்மையான அந்த தேஹா சரீரத்தை சமாதிஜம் அக்னினா சமாதிஜம் சமாதியிலேந்து உத்பவிச்ச அக்னியால அனில அக்னி தாரணையால அக்னி பெரிசா ஆளி கத்தித்து அத அக்னியால சத்யஹா உடனடி പ്രജജ്വാല നന്ന அந்த ശരീരം തേജോഗോളമായിട്ട് മാറിയിട്ട് ഹോമകുണ്ടത്തിലെ അഗ്നിയിലെ ചാടി ജീവത്യാഗം സതീദേവി ചെയ്യലൈ അഷ്ടാംഗ യോഗത്താല് അനില അഗ്നിയെ ഒരു சேர ധാരണை பண்ணிண்டு அக்னியையும் காத்தையும் நன்னா உணர்த்தி விட்டு சொந்தம் சரீரத்துக்கு இருக்கிற சரீரத்துக்கு உள்ள இருக்கிற அக்னிய ஆளி படர வச்சு ஹோமாக்னியில அக்னி எப்படி ஆளி படருமோ அதே மாதிரி ஆளி படர வச்சு தேஜோகோளமாயிட்டு மாறினா தேவி. பாபமில்லாത്ത தேவியோட சரீரம் സ്വർണ തുല്യം ജ്വലിച്ചത്. ഇരുപത്തിയെട്ടാவது ശ്ലോകം. തത് പശ്യതാം ഗേ ഭുവി ച അദ്ഭുതം മഹദ് ഹാ ഹാ ഇതി വാദഃ സുമഹാൻ അജായത. തത് പശ്യതാം ഗേ ഭുവി ചാദ്ഭുതം മഹദാഹേതി വാദ സുമഹാൻ അജായത. ഹന്ത പ്രിയ ദൈവ തമസ്യ ദേവി ജഹാവസൂൻ ജഹൗ അസൂൻ കേന സതി പ്രകോപിത. ഹന്ത പ്രിയ ദൈവ തമസ്യ ദേവി ജഹാവസൂൻ കേന സതി പ്രകോപിത. തത് പശ്യതാം ഗേ ഭുവി ചാദ്ഭുതം മഹദാഹേതി വാദ സുമഹാൻ അജായത. ഹന്ത പ്രിയ ദൈവ തമസ്യ ദേവി ജഹാവസൂൻ കേന സതി പ്രകോപിത. புவீச்ச இந்த பூமியிலேயும் கே வானத்திலேயும் மகது தது பெரிசா இருக்கிற அந்த அற்புதம் ஆச்சரியமான நிகழ்ச்சி பஷ்யதாம் பார்த்துட்டு ஹா ஹா இது கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சுமஹான் ரொம்ப சத்தமான வாதஹா சப்தங்கள் அஜாயதா அங்க உண்டாச்சு. அந்த சபையில தட்சனோடு அந்த யாகசாலையில அத்தனை பேரும் ஹா ஹா கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொன்னா. தெய்வ தமஸ்ய திரிமூர்த்திகளில தமோ குணம் இருக்கிறது பரமேஸ்வரனு காக்கும். விஷ்ணுவுக்கு சத்குணம், பிரம்மாவுக்கு ரஜோகுணம், ருத்ரனுக்கு தமோ குணம். எல்லா தெய்வங்களிலையும் தமனா இருக்கிறவனாக்கும் மகாதேவன் அப்படின்னாக்கா சிரேஷ்டனா இருக்கிறவராக்கும் மகாதேவன்.
உத்தமனாயிருக்கிற மகாதேவன் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. திரிமூர்த்திகளில தமோ குணம் இருக்கிற ருத்ரன் மகாதேவனோட அம்சமாக்கும். அதே மாதிரி எல்லா தெய்வங்களிலேயும் சிரேஷ்டனான மகாதேவனோடது அப்படின்னு அர்த்தம். அதாக்கும் தெய்வ தமஸ்யா. அப்படி இருக்கிற ருத்ரனோடு, காலாக்னி ஸ்வரூபனாயிருக்கிற ருத்ரனோடு, பிரளய காலத்தில இருக்கிற அக்னி ஸ்வரூபமான தேவனோடு, பிரியாதேவி பிராணப்பிரியான சதீதேவி கேன பிரஜா சிருஷ்டி நடத்துற தட்சனால பிரம்மாவுக்கு பிரஜாபதிக்கு எல்லாம் கஹா அப்படின்னு சொல்லுவோம். இங்க தட்சணையாக்கும் இங்க கேனா அப்படிங்கிறதுனால குறிப்பிடுறது. தட்சனால பிரகோபிதா ரொம்ப ஜாஸ்தியான கோபம் உண்டாயிட்டு அசூஞ்சஹவ் பிராணன் வரையும் உபேட்சிச்சுட்டாளே இந்த தேவி. ஹந்தா கஷ்டம்தான் இது அப்படின்னு பிரபஞ்சத்தில இருக்கிற சர்வரும் சொன்னா. அந்த தட்சயாக சாலையில இருக்கிறவா மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தில இருக்கிற அத்தனை பேரும் சொன்னா. தேவிய ஒருத்தரும் அப்படி செய்யாதே அப்படின்னு சொல்லலை, தடஞ்சு நிப்பாட்டலை. அதனால எல்லாரும் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொன்னா. இருபத்தி 9வது ஸ்லோகம். அஹோ அநாத்மியம் மஹத் தஸ்ய பஷ்யதா. அஹோ அநாத்மியம் மஹதஸ்ய பஷ்யதா மஹத் தஸ்ய பஷ்யதா महत्तस्य पश्यदा प्रजापतेः यस्य चराचरं प्रजाः प्रजापतेर्यस्य चराचरं प्रजा जहौ असून् यद् विमता आत्मजा सती जहावशून्यद्विमदात्मजा सती मनस्विनी मानम् अभीक्ष्णम् अर्हति. मनस्विनी मानमभीक्ष्णमर्हति. अहो अनात्म्यं महदस्य पश्यद प्रजापतेर्यस्य चराचरं प्रजा जहावशून्यद्विमदात्मजा सदी मनस्विनी मानमभीक्ष्णमर्हति. சதீதேவியோடு சரீர தியாகம் பார்த்தவா பரஸ்பரம் பலதும் சொன்னா. யஸ்ய சர அச்சரம் பிரஜாஹ தட்சன் அப்படிங்கிற பிரஜாபதி பிரபஞ்சத்தில சகலதையும் பிரஜகளாயிட்டு காண வேண்டினவராக்கும் இந்த பிரஜாபதி. ஆனா அந்த பிரஜாபதி அஸ்ய பிரஜாபதேஹே அந்த தட்ச பிரஜாபதியோடு அனாத்மியம் ஜீவாத்மாவை சம்பந்திச்ச நாலெட்ஜ் அந்த தட்சனுக்கு இல்லை. சரீரமாக்கும் உண்மை அப்படின்னு நினைக்கிற தட்ச பிரஜாபதியோடு பிரவருத்தி காரணமாயிட்டாக்கும் சதீதேவிக்கு இந்த நிலைமை உண்டாச்சு. தஸ்ய மஹத் அஹோ
தஸ்ய மகத், கஷ்டம் கஷ்டம் ரொம்ப பெருசாக்கும் இந்த தட்சனோடு சரீரபோதம் அப்படிங்கிறது. பசியதா எல்லாரும் இந்த சதீதேவியோட நிலைமைய பாருங்களேன். உலகத்துல இருக்கிற சர்வதையையும் பிரஜாபதி பிரஜையாயிட்டு பார்க்கணும். இங்க சொந்தம் புத்திரிய பிரஜையாயிட்டு கூடியும் தட்சன் பார்க்கலை. தட்சனோடு சரீரபோதம் அதுக்கு தட்சனை அனுமதிக்கலை. தட்சனோடு அகங்காரமாக்கும் இதுக்கு காரணம் பிரஜாபதி அப்படிங்கிற ஸ்தானம். இனி இந்த தட்சனுக்கு அந்த ஸ்தானத்துக்கு அர்ஹதை இல்லை. பிரம்மாவோடு புத்திரனாக்குமே தட்சன். பிரஜாபதிகளோடெல்லாம் பிரஜாபதி ஆயிட்டு அப்பாயிண்ட் பண்ணினதும் பிரம்மாவாக்கும். சர்வ திரிகாலஜானியாயிருக்கிற பிரம்மா இதெல்லாம் தெரியாதக்கா இந்த பிரஜாபதியோடு பிரஜாபதியாயிட்டு தட்சனை அப்பாயிண்ட் பண்ணினது பிரம்மாவுக்கு தவறு சம்பவிச்சதோ? அகங்காரியாயிருக்கிற இவனை பிரஜாபதிகளோடு அதிபதியாக்கிட்டும் இவன் நன்னாகலையே, அப்படியாவது நன்னாகட்டும் சொல்லிட்டாக்கும் இப்படி ஒரு ஸ்தானத்தை கொடுத்தது. உயர்ந்த பதவியில உட்கார்ந்தால அதுவும் இனிமையா அதுவும் துஷ்டத்தரம் இருக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் அப்படி ஒரு ஸ்தானத்தை கொடுத்தது. இருந்தும் நன்னாகலையே. இவனோட அகங்காரம் நாளுக்கு நாள் கூடி கூடியாக்குமே வந்தது. துஷ்டத்தரம் ஜாஸ்தியாச்சே. ஆத்மாவல்லாத்த சரீரத்தை நானாக்கும் சத்தியம், இந்த சரீரமாக்கும் சத்தியம் அப்படின்னு ஆத்மாவாயிட்டு பாக்கிறதாக்கும் இங்க அனாத்மியம் அப்படின்னது. சைதன்ய ரூபமாக்கும் ஜீவ சைதன்யம், பரபிரம்மத்திலிருந்து வந்ததாக்கும் ஆத்ம சைதன்யம். பரபிரம்மத்திலிருந்து வந்த ஆத்ம சைதன்யம் சர்வ சரீரங்களுக்குள்ளேயும் ஜீவாத்மாவாயிட்டு இருக்கிறதும் அந்த பரபிரம்மமாயிட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான். அத்வைத பாவமாக்கும் அந்த சைதன்யத்துக்கு இருக்கு. தட்சன் அத்வைத பாவத்துல பார்க்காதக்கு, ஜீவாத்மாவை பார்க்காதக்கு, சரீரத்தை மட்டும் உண்மை அப்படின்னு நினைச்சு தேகாபிமானி ஆயிட்டார். அதனாலேயாக்கும் தட்சனுக்கு அகங்காரம் ஜாஸ்தியாச்சு. தட்சனை பயந்து பேசாம இருந்தவாள் எல்லாம் சதீதேவியோடு தேக தியாகத்துக்கு அப்புறம் தட்சனுக்கு நிலைமை மோசமானோன பலரும் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சா. பரமசிவனை இந்த தட்சனுக்கு புரிஞ்சுக்க முடியாம போயிடுத்தே. சதீதேவிக்கு தாங்க முடியாத துக்கம் கொடுத்தது இந்த தட்சனாக்கும். அதனாலேயாக்கும் சதீதேவி இந்த முடிவெடுத்தா. மனஸ்வினி ஆத்மஜா சதி தட்சபுத்ரி சத்குண சம்பன்னையாயிருக்கிற சதீதேவி அபீக்ஷ்ணம் மானம் அர்ஹதி, மானத்தோடு கூடி வாழ்ந்துருக்கிற சதீதேவி. அவளை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த தட்சன் ஸ்வீகரிச்சிருக்கணும். யாகசாலையில இந்த தட்சன் புத்திரிய ஸ்வீகரிச்சிருந்தா சதீதேவிக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எது விமதா மானம் போனோன அபமானத்தால அசூஞ்சகவ் பிராணனுகளை வெடிஞ்சுட்டா இந்த சதீதேவி அப்படின்னு பரஸ்பரம் அங்க இருக்கிறவா எல்லாம் பேச ஆரம்பிச்சா.